தன்னை வளர்த்து ஆளாக்கி அரசியலில் கொண்டு வந்த சித்தின்னு சொன்னவருக்கு கத்தியை வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ண அவர் பழனிசாமி எந்த காலத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது பொது எதிரின்னு சொன்ன அவர் சேர்ந்திருக்காரு. இவர் கவுன்சிலர் கூட லாய்க்கில்லை, எதுவுமே செய்ய வராது, ஃபினான்ஸை பற்றி தெரியாதுன்னு சொன்ன அவர் சேர்ந்திருக்காரு. இதுதான் அவர்கள் கூட்டணி. அடுத்தது சேரக்கூடாத பாரதிய ஜனதாவோடு சேர்ந்திருக்காங்க. இதுதான் 4 பேரும் கூட்டணி. இங்கே அப்படி இல்லையே. ஆகவே இந்த மத சார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து போராடுகிறோம். இங்கே மதத்தின் பெயரால் கால் வைக்க விடமாட்டோம் என்ற கொள்கை கோட்பாட்டோடு நிற்கிறோம். இப்போது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர், அம்மானி நீண்ட வரலாறு. இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். நாங்கள் எல்லாமே திராவிடன் ஐடியாலஜியில் கொள்கைகளை கொண்டு வந்தவர்களை தவிர, எனது தாய் மிக தெளிவாக சொன்னார்கள், இனி எந்த காலகட்டத்திலும் பிஜேபியோட உறவு கிடையாதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் அடிமையாக வாடுறாருல இவங்க. பிஜேபியை கேட்காமல் ஏடிஎம்கே செயல்படவே முடியாது, உங்களுக்கு ஆடவும் முடியாது. பாம்பாட்டி மகுடி ஊதுனா பாம்பு ஆடுற மாதிரி பழனிசாமி உட்காரணும், எழுந்திரினா எழுந்திரிக்கணும், நிற்கணும். அத்தனை வேட்பாளர்களையும் அவர் அங்கேருந்து தான் அப்ரூவல் வாங்கணும், டெல்லியிலேருந்து.